பார்த்ததுலேருந்தே அதை திருகி உடைச்சிருக்காங்களே அவளுக்கு என்னங்க சாதாரண நம்ம கையில் ஒரு பிளேடு கீறினா கூட அந்த வலி நம்மளுக்கு தாங்க முடியாது. குழந்தை எவ்வளோ தவிச்சிருக்கோம், ஐயோ வலி எப்படி அது பொறுத்துச்சுன்னே எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால் சரியாமல் தெரியல, அந்த குழந்தை லைஃபே போயிடுங்க. அதாவது கால் என்ன வச்சுங்களேன் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளே பாருங்க, இப்போ மனுஷன் நம்மளே எப்படி சொல்கிறது, எனக்கு பேச வரல. அதாவது இப்போ எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் அந்த கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தாங்க, நல்ல பேர் எடுத்தாங்க, எல்லாம் மதித்தாங்க, பேசினாங்க. இப்போ பெத்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேதுங்க அந்த கை கால் வராதுக்கு. அந்த மாதிரி ஒரு கோர கொடுமை அனுபவிக்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது கை கால் விழுந்தவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த குழந்தையோட பின்னாடி லைஃப் என்ன ஆகும், ஹாஸ்பிட்டல் இட்டு போனால் சரியாயிடுமா, நான் நார்மல் நிலைமைக்கு வந்துடுமா, நடக்க முடியுமா, ஓட முடியுமா, எல்லாம் பண்ண முடியுமா கேட்குறேன். எவன் செஞ்சாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் கையை காலும் உடைக்கணுங்க, தண்டனை கொடுத்தே ஆகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப் போயிடுச்சுங்க, அவ்வளோதான். அந்த கால் அப்படியே ஆடுது பாருங்க, என்ன பண்ண முடியும் அந்த காலை வச்சுக்கிட்டு? சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி அது லைஃபே போயிடுச்சுங்க. எனக்கு மனசே ஆறலைங்க. குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரியல. குழந்தை கிடைச்சோம் இந்த மாதிரி எவ பண்ணாலும் சத்தியமாக அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. திருகி உடைச்சவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். என் மனசு அப்போ தான் ஆறுமே. பார்க்குற எல்லாத்துக்குமே அப்போ தான் மனசு ஆறுமே. உண்மையிலே எனக்கு மனசு கேட்கலங்க. அது என்ன நினச்சிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். தண்டனை கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குமே. அந்த குழந்தை நான் நினச்சி என்ன உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டங்க.